சம்பந்தமே இல்லாம தமிழ்நாடுனா நான் தான் தமிழ்நாடு. யாராவது இப்படி பேசுவானா? நீ என்ன ஹிட்லரா? ஜெர்மனி தான் ஹிட்லர், ஹிட்லர் தான் ஜெர்மனி, ஜெர்மனிக்கும் செய்யும் தொண்டு ஹிட்லருக்கு செய்யும் தொண்டு, ஹிட்லருக்கு செய்யும் தொண்டு ஜெர்மனிக்கு செய்யும் தொண்டுன்னு நாசிப்படம் நடத்துறியா? நீ சர்வாதிகாரா? நீ கோமாளியா? நீ சர்வாதிகாரி. பல பேர் நினைச்சிட்டு இருக்கான் உன் கட்சிக்காரன் நீ ஹிட்லர்னு. எங்களுக்கு தான் தெரியும் நீ சார்லி சாப்ளின்னு. இப்ப தம்பி சொன்னாப்லையே ஜல்லிக்கட்டு மாட்டை வந்து புல்லுக்கட்டு வச்சு ஒரு தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லி. ஜல்லிக்கட்டு நீ பாத்துருக்கிறியா? இல்ல நான் என்ன கேட்கிறேன், விஜய் வந்து மாட்டு வேடிக்கைக்கு போயிருக்கிறாரா? மாடு அணைஞ்சிருக்கிறாரா? டாடா ஏஸ்ல மாட்டை ஏத்தி வேடிக்கை கொண்டு போயிருக்கிறாரா? மாட்டை அவுத்து விட்டுருக்கிறாரா? குத்து வாங்கியிருக்கிறாரா? இவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு. திருச்சியில, என்னுடைய ஊர் திருச்சி, என் கூட படித்த நண்பர்கள் பல பேர் வந்து மாட்டு வேடிக்கைக்காரன். ஒன்னு மாடு அவுப்பான், இல்ல மாடு பிடிப்பான். பல பேர் ஜல்லிக்கட்டு கால வளர்க்குறான். அன்னைக்கு இரவு எனக்கு அழைச்சி இப்படியே பேசிட்டு லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. தயவு செஞ்சு அது பேசி அந்த ஆளு நிப்பாட்டுங்கிறான். இவருக்கு இல்ல, இவர் சொல்றாருல எனக்கு ஒரு எமோஷனல் பாண்டேஜ் இருக்கு, ஒரு சென்சேஷன் இருக்கு, ஒரு சென்டிமெண்ட் இருக்கு மக்களோட. ஒரு இலவும் கிடையாது. ஆனா மக்களுக்கு மாட்டோடு, ஜல்லிக்கட்டு மாட்டோடு தமிழக மக்களுக்கு ஒரு பாசப்பிணைப்பு இருக்கு. அதனாலதான் மெரினா போராட்டம் நடந்தது. அதனாலதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. கதை சொல்றேன்னு கதை சொல்லி வீர விளையாட்டுகளை கொச்சப்படுத்தி தமிழருடைய அறம் எதுவுமே கிடையாதுங்க. ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது, அங்காளி பங்காளி சண்டை. பகை தான், வெட்டிக்கிட்டாங்க தான், ஹாஸ்பிட்டல்ல இருந்து செத்து போயிட்டான் தான். தான் வெட்டினவனா இருந்தாலும் தன் பகையாளியா இருந்தாலும் செத்து போயிட்டான்னு செய்தி கேட்டா துக்கத்துல வந்து நிப்பாங்க. அவன் துக்கத்துல வந்து நிப்பான். அதுதான் தமிழர் பண்பாடு. விசேஷ வீட்டுக்கு அழைக்கலன்னா கோச்சிக்கிட்டு போக மாட்டான். சாவு வீட்டுக்கு எவனும் சொல்லாம முன்னாடி போய் நிப்பான். அதுதான் பண்பாடு. நீ 41 பேர் உன்னை வந்து நம்பி வந்து செத்து போயிட்டான், விட்டுட்டு ஓடிட்ட. நீ கோழனி. தமிழ்நாட்டை உங்களுடைய கைகளில் கொடுக்கணுமா? தமிழ்நாடு என்பது வெறும் தமிழ்நாடு அல்ல மதிப்பிற்குரியவர்களே. உரிமைகளும் சுதந்திரமும் விடுதலையும் தன்மான உணர்ச்சியும் சுயமரியாதையும் ஒன்றாக சேர்ந்து 8 கோடி மக்களோடு எழுந்து நிற்கிற மிகப்பெரிய ஆன்மா தமிழ்நாடு. அதை கட்டி இழுத்து வழி நடத்தி போகணும்னா முன்னாடி போற தலைவனுக்கு ஒரு தெம்பு, திராணி, வீரம், சுயமரியாதை அனைத்தும் இருக்கணும்டா. நீ தலைவனா? நீ அந்த கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. ரொம்ப காமெடியாலாம் அணுகக்கூடாது. அது ரொம்ப மோசம், ரொம்ப விஷம். பாகுபலி படம் பாத்தீங்களா எல்லாரும்? அந்த பாகுபலி படத்துல காலக்கேயர்கள் போர் தொடுத்து வருவாங்க, என்னமோ இக்காலா கண்டு பேசிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது பாகுபலியும் பல்வாள் தேவனும் ஒன்னா சேர்ந்து நின்று எதிர்த்து காலக்கேயர்கள்ட்ட சண்டை செஞ்சு காலக்கேயர்களை தோக்கடிச்சு மகிழ்மதியை காப்பாத்திடுவாங்க. இதுதான் படம். நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே? ஆனா விஜய் கட்சிக்காரங்க மட்டும் ஒருவேளை இந்த நிலத்துக்குள்ள கவுன்சிலர், அமைச்சர்லாம் ஆனாங்கன்னா பாகுபலியும் பல்வாள் தேவனும் தோத்து போய் மகிழ்மதியை காலக்கேயர்கள் கைப்பற்றி இருந்தா என்ன ஆயிருக்குமோ அதே அளவுக்கு தமிழ்நாடு சர்வநாஸ்தி ஆயிடும், சுடுகாடாயிடும். காமெடி ஆனுகிறது வேற. இவன் மிகப்பெரிய ஆபத்தானவர். இவளுடைய அரசியலை ஒட்டுமொத்தமாக முடித்து விட வேண்டும். அதுவும் இந்த தொகுதியில தான் விஜயனுடைய வீடு இருக்கு. இந்த தொகுதியில தான் ஓட்டு போடுறாப்புல ஆளு. இந்த தொகுதியில அடிக்கிற அடியில, இந்த தொகுதியில நீங்க போடுற பூத்துல, நீங்க குத்துற அதே பூத்துல எங்கள் அண்ணன் சீமானும் அதே பூத்துல தான் ஓட்டு போடுவாரு. அந்த பூத்துல நீ வாங்குற ஓட்டை விட அதிகம் வாங்குற. தமிழ்நாடு முழுவதும் இந்த கட்சியை, இந்த நாசகரமான கட்சியை ஒரு வழி பண்ணணும். இங்க அரசியல் ஒன்றும் கிடையாது. இங்க பாரு, விஜயெல்லாம் நல்ல தலைவர்னு சொல்ற அளவுக்கு அந்த லட்சணத்துல இந்த திமுக அதிமுக ஆட்சி செஞ்சு முடிச்சுட்டான் அந்த நாட்டுல. அதுதான் பெரிய பிரச்சனை. விஜயை தேவதூதனாக, விஜயை ஆபத் பாண்டவனாக பார்க்கிற அளவிற்கு இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியும் ஸ்டாலினுடைய ஆட்சியும் திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் மாறி போயிருக்கிறது. இல்லைன்னா விஜயெல்லாம் ஒரு தலைவனாக பார்க்க முடியுமா அந்த நாட்டுல? பார்க்க முடியுமா சொல்லுங்க? ஏன் தாவேகாவினுடைய இருப்பை நாம் எதிர்க்கிறோம்? புரிதலற்றவர்கள், புரிதல் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணமற்றவர்கள். அந்த கட்சியில் ஒரு தொண்டன் சொல்றான், 65 வயசுக்கு மேல இந்த நாட்டில் இருக்கிறவனுக்குலாம் ஓட்டுரிமை எடுத்துடணும்னு. எதுக்குடா? எதுக்குன்னு சொல்ல ஒரு காரணம் சொல்லணும்ல. 65 வயசுக்கு மேல எடுத்துடணும்னா எதுக்கு எடுத்துடணும்? ஏன்னா வயசானவங்க எவனும் இவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்களாம், அதனால ஓட்டுரிமையே கொடுக்க கூடாலாம். எப்படிப்பட்ட கட்சி இது? ரொம்ப மோசமா, ரொம்ப மோசமா ஒரு சமூகத்தை வழி. ஏன் விஜய் எதிர்க்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அதனால விஜய் எதிர்க்கிறேன்னு கிடையாது. ஒரு அடிப்படையில் நான் ஒரு அரசியல்வாதியாகவே, கட்சி சாராத ஒரு அரசியல்வாதியாகவே நான் விஜய் எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்னா காரணம் இருக்கு. 1008 எதிர்கருத்துக்கள், முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த தமிழ்நாடு என்பது பல தலைவர்கள் உழைத்து உருவாக்கியது, பல போராட்டங்கள் கண்டது. போராட்டங்களின் விளைவாக ஏற்பட்ட வெற்றிகளின் விளைவாக தமிழ்நாடு வடிவமைக்கப்பட்டது. 1000 கருத்து முரண்கள் உண்டு, அகற்ற நினைக்கிறோம். ஆனாலும் மிக தீவிரமாக, தீர்க்கமாக தமிழ்நாட்டிற்கு உழைத்த 20, 30, 40 ஆண்டுகளாக உழைத்த அண்ணாதுரையினுடைய உழைப்பு போற்றத்தக்கது.
இந்த நிலத்திற்குள்ளாக 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், அவர்களை தூக்கி எறிய நினைத்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் கலைஞர் கருணாநிதியின் உழைப்பும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. எம்ஜிஆருடைய உழைப்பும் சேர்ந்தது, ஜெயலலிதாவினுடைய உழைப்பும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. பல போராட்டங்களை முன்னெடுத்த, இடஒதுக்கீட்டுக்காக உயிரை ஈகம் செய்து களத்தில் நின்று போராடிய எங்களையா ராமதாஸ் அவர்கள் உழைத்த உழைப்பும் சேர்ந்ததுதான் தமிழ்நாடு. விளிம்பு நிலை மக்களில் இருந்து எழும்பி வந்து அந்த மக்களை அதிகாரத்தை நோக்கி இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறாரே எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அவரும் சேர்ந்து உழைத்ததுதான் தமிழ்நாடு. ஆக தமிழ்நாடு இப்பொழுது ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது இல்ல, இவ்வளவு தூரம் தமிழ்நாடு முன்னேறி வந்திருக்கிறது இல்ல. இந்த முன்னேற்றத்திற்கு பின்னால், இந்த மேம்பாட்டுக்கு பின்னால் இவர்கள் அத்தனை பேருடைய உழைப்பும் இருக்கிறது. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து 2010 இந்த நொடி வரை மக்களுக்காக களத்திலே நிற்கிற எங்களுடைய உழைப்பும் அண்ணன் சீமானுடைய உழைப்பும் அதிலே இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வடிவமைத்ததுதான் தமிழ்நாடு. ஆக ஒரு உழைப்பு தேவைப்படுது. தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கு, ஆள்வதற்கு ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. உழைக்கக்கூடியவன், மக்கள் பக்கத்தில் நிற்கக்கூடியவன் தான் இங்கே தலைமையேற்க தகுதியானவன். உழைப்பை புறக்கணித்த ஒரு அரசியல் கட்சி தாவேகா என்கிற அரசியல் கட்சி, உழைப்பை புறக்கணித்த ஒரு தலைவர் விஜய் என்கிற அரசியல் தலைவர். உழைப்பு அற்று, அதாவது நாங்க மக்களுக்காக போராடணும், அதற்காக ஒரு கட்சி தொடங்கணும், மக்கள்கிட்ட வாக்கு வாங்கணும், முதலமைச்சராகணுங்கிறது ஒரு வகை. நான் முதலமைச்சராகணும் அதற்காக கட்சி தொடங்கணுங்கிறது ஒரு வகை. விஜய் 2வது வகை. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த 41 பேர் கரூரிலே செத்து போனார்களே, எதனாலே நடந்தது? வெக்கமே இல்லாமல் சில நாட்களுக்கு முன்பாக பேசிய பேச்சிலே விஜய் அவர்கள் மேடையிலே நின்று கொண்டு அழுது கொண்டு நடித்து கொண்டு சொல்கிறார், கரூர் பிரச்சனையில ஏன் மேல பழி போடுறீங்க அப்படின்னு. வேற யார் மேலடா சொல்றது? யாரு பொறுப்பெடுத்துக்கிறது? தாவேகாவுடைய பிரச்சனையா 41 பேர் இறந்து போனது கிடையாது. அது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை. ஒரு சமூகத்திலே 41 பேர் ஒட்டுமொத்தமாக செத்து போயிருக்கிறான் என்றால் அது சமூகத்திற்கு ஏற்பட்ட இழப்பு. எதனால் இருந்தார்கள்? நீங்க சொல்றீங்களே, இந்த சின்ன சின்ன ஒழுங்கினங்களை நீங்க ஏன் கண்டுக்கிறீங்க, நீங்க ஏன் கண்டிக்கிறீங்க, சின்ன பசங்க தானே நீங்க சொல்றீங்களே, அந்த ஒழுங்கினத்தினுடைய தொடர் நிகழ்வு தொடர் விளைவு தான் அந்த 41 பேரை நாம் பறிகொடுத்தது. அவன் மரத்தில் ஏறும்போது கண்டிச்சிருந்தா, அவன் கிரீஸ்தனவனை கம்பியில ஏறும்போது கண்டிச்சிருந்தா, அவன் போலீஸ்காரன் கையை கடிக்கும் போது கண்டிச்சிருந்தா, அவன் சேரை உடைக்கும் போது கண்டிச்சிருந்தா, அவன் விசில் ஊதி மக்களை அசௌகரியப்படுத்தும் போது கண்டிச்சிருந்தா, அந்த கூட்டத்தில் 1008 அயோக்கியத்தனங்கள் நடக்கிற போது அந்த கட்சியினுடைய தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் கண்டித்து இருந்தால் அந்த 41 பேருடைய மரணம் நடந்திருக்காது. திட்டமிட்டு 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 விஜய் கூட்டம் கூட்டிய 41 பேரை நீதான் கொன்ன. நான் வெளிப்படையாக கூட்டம் சொல்றேன், நீதான் கொன்ன. ஏன்? ஒரு அரசியல் கட்சி மக்களிடத்தில் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்திக்கும் அப்படின்னா, இப்ப நாங்க ஒரு அரசியல் கட்சி, திமுக ஒரு அரசியல் கட்சி, அதிமுக ஒரு அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சி சமூகத்தோடு எப்படி இணக்கமாக பழகும் அப்படின்னா, 1 இது போல பொதுக்கூட்டம் நடத்துவான், 2 மக்கள் பிரச்சனைகள்ல அனுதினமும் நிற்பான் களத்துல, 3 பத்திரிகையாளர்களை அனுதினமும் சந்திப்பான். பத்திரிகையாளர்கள் மக்களுக்கும் தங்களுக்கும் உள்ள தொடர்பு என்று நினைப்பார்கள். அதே சமயம் நாட்டில் ஏதாவது சீரழிவு நடக்குது, ஏதாவது பிரச்சனை நடக்குது, ஏதாவது சட்டத்திட்டங்களால சிக்கலாகுது, கூடங்குளம் சிக்கல் மாதிரி ஏதாவது சிக்கலாகுதுன்னா நேரடியாக போய் களத்தில் நிற்பான். இது எல்லாத்தையும் தாண்டி 5வதாதான் கூட்டத்தை கூட்டி தன்னுடைய வலிமையை காட்டணும்னு நினைப்பான். இப்ப இந்த 4 விஷயம் இருக்குல்ல, முதல் 4 விஷயம், பத்திரிகையாளரை சந்திக்கிறது, மக்கள் பிரச்சனைக்கு மக்களோடு நிற்கிறது, மக்களை அனுதினமும் சந்திக்கிறது, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகள் களத்தில் நிற்பது, இது எல்லாமும் சேர்ந்தது அரசியல். 5வதாக கூட்டம் கூட்டுறது. இந்த 4 அரசியலும் விஜய்க்கு கிடையாது. இது பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏதாவது பொது பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு தெருவில் வந்து நின்று தொடர்ச்சியா போராடி மக்களோடு மக்களா நின்று, திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வந்து நின்று, கவின் ஆணவ படுகொலையில வந்து நின்று, அப்ப விஜய்க்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கூட்டம் கூட்டி காட்டுவது. கூட்டம் கூட்டி காட்டுவதன் மூலமாக மட்டுமே தன்னுடைய அரசியல் வலிமையை நாட்டிற்கு காட்ட விரும்புகிறார். அந்த கூட்டத்திற்கு அறிவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உனக்கு அதிகபட்சம் என்ன பண்ணணும்? கூட்டம் கூட்டி காட்டணும். அதற்காக எல்லாரையும் கூப்பிடுவேன். எவ்வளவு நெருக்கலா இருந்தாலும், எவ்வளவு நெரிசலா இருந்தாலும், எவ்வளவு தூரம் தண்ணி இல்லாம அவன் தவிச்சாலும் உனக்கு கவலை இல்லை. உனக்கு தேவை கூட்டம் காட்டணும்.
ஏன் உன்னை மீடியா காட்டணும், உன்னை பலமான தலைவர்னு நம்ப வைக்கணும். நாம் தமிழர் கட்சி கூட்டம் கூட்டுச்சா, நாம் தமிழர் கட்சி திருச்சியில மாநாடு நடத்துனுச்சு. லட்சக்கணக்கான மக்கள் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள். ஒரு அசம்பாவிதம் நடந்ததா? ஒரு தள்ளுமுள்ளு, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பொருள் காணாம போனது, ஒரு திருட்டு, ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காம அந்த ஒட்டுமொத்த மாநாட்டை நடத்தி முடித்தோம் நாங்கள். காரணம் என்ன? ஏன் அது சாத்தியப்படுகிறது? கொள்கை கொண்ட மனிதர்கள் கூடினோம், அதனாலே அது சாத்தியப்பட்டது. குரங்கு செட்டப் பண்றவன் அங்க கூடல. எவன்ட்ட ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ரென்த் இருக்கோ, எவன்ட்ட கொள்கை பலம் இருக்கோ, எவன்ட்ட ஒழுக்கம் இருக்கோ, அவனால் எவ்வளவு பெரிய சிக்கலையும் சமாளிக்க முடியும். இவங்களுக்கு ஒழுக்கம் என்னன்னு தெரியாது, கொள்கை என்னன்னு தெரியாது, கோட்பாடு என்னன்னு தெரியாது, அதை பேசவும் தெரியாது. முன்னாடியாவது ஒரு 4-5 பேர் வந்து டிவி விவாதங்களில் உட்கார்ந்து பேசுவாங்க, பார்க்கறதுக்கு பொழுதுபோக. இப்போ அதுவும் வரக்கூடாதுன்னு அந்த கட்சியில் அறிக்கை கொடுத்துட்டாங்க. விவாத நிகழ்ச்சிகளை பார்க்குறேன், அந்த பகுதி மட்டும் சும்மா இருக்கு. பேசினா இவன் கட்சியை முடிச்சிடறான்னு சொல்லி எவனையுமே பேச விடுறது இல்லை. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற எவனுக்குமே பேச தெரியறதும் இல்லை. பயப்படுறாங்க. இவங்க கூட்டணியே ரொம்ப விசித்திரமான வினோதமான கூட்டணி. அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு டிடிவி தினகரன் கூட்டணி அமைத்திருக்கிறார். நீங்க ஏற்கனவே சேருவீங்களான்னு கேட்டப்ப டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியோடு சேருவதற்கு பதிலாக நான் தூக்கிலே தொங்குவேன் என்று சொன்னார். இப்போது சேர்ந்திருக்கிறார். தூக்கு கயிறு எங்க போச்சுன்னு தெரியல. அதுல இன்னொரு கட்சி இருக்கு, பாமக. நம்ம அண்ணனுடைய கட்சி தான். பாமகவை கூட்டிட்டு வாங்கன்னா பாதி பாமகவை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த பக்கத்து ஐயா ராமதாஸ் அவர்கள் பாமகவை பாதியா பிரிச்சுட்டு போயிட்டார். இந்த இடம் அன்புமணி பாதியா பிரிச்சுட்டு போயிட்டார். இவங்க கூட்டணியே ரொம்ப விசித்திரமான ஒரு கூட்டணி. ஒரே ஒரு குருக்கள் வர்றார் வழி விடுங்க மாதிரி ஒரு 9 பேர் போயிருக்காங்க அறிவாலயத்துக்கு. ஆளுக்கு ஒரு சீட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. இவங்களுக்கு கடைசியா தேர்தலில் நிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு நெருக்கடி, இவ்வளவு கூத்து. இதுல சம்பந்தமே இல்லாம இன்னொரு கட்சி இருக்கு. அவனும் வலைய விரிச்சு பார்த்தான், ஆட்சியில பங்குன்னா, அதிகாரத்துல பங்குன்னா, எல்லாரும் எங்களை நம்பி வாங்கன்னா, ஒருவே வரல கடைசி வரைக்கும். அனாதை போல அந்த கட்சியை விட்டுட்டு நகர்ந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. எவனாவது வருவான்னு வழி மேல விழி வச்சு அந்த கட்சி காத்து கொண்டிருக்கிறது. எவனும் வந்து சேர்ந்தபாடு இல்லை. கடைசியாக நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறாங்க. தனியா நிக்கல, தனித்து விடப்பட்டு விட்டார்கள் அவர்கள். அந்த கட்சிக்கென்று ஒரு அரசியல் இருக்கவே முடியாது. அந்த கட்சியை நகைச்சுவையாக அணுகுவது வேறு. அந்த கட்சி சமூகத்திற்கு மிகப்பெரிய தீங்கு. இதே இடத்துல கூட்டம் போட்டு பேசினாங்க. இதே இடத்துல கூட்டம் போட்டு என்ன பண்ணாங்க? அண்டா குண்டா கொடுத்தாங்க. வேற என்ன பண்ணாங்க? அந்த கட்சிக்கென்று அரசியல் என்று ஏதாவது இருக்கிறதா? அரசியல் என்று ஏதாவது? அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க, கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு தன் கட்சியினுடைய தலைவன் எத்தனை தொகுதிகளில் நிற்க முடியும் என்பது தெரியல. 3 தொகுதி 4 தொகுதின்னு புஷி ஆனந்த் பேசிக்கிட்டே இருக்கார். 117 இடங்களில் வெற்றி பெற்றால் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று பேசுகிறார். அட மடப்பையில 117 + 1 118 தொகுதியில ஜெயிச்சாதான் ஒரு மாநிலத்திற்குள்ளாக முதலமைச்சர் ஆக முடியும். இதைவிட மகா மோசமானவர்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். என்ன பிரச்சனைனா எல்லாம் நம்ம பையலுங்க தான், நம்ம தம்பிங்க தான். அதுதான் மிகப்பெரிய சிக்கல். அந்த கட்சி ரொம்ப விசித்திரமான கட்சி. தலைவர் பேசுவாரு, தூரத்துல கம்பத்துல மரத்துல ஏறி நின்னுக்குவான் தொண்டன். இறங்குடாம் பாரு, இறங்க மாட்டான். நீ முத்தம் கூட இறங்குவோம்மா. இவன் இங்கே இருந்து நீ இறங்கு, நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படிம்பா. நான் முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு அரசியல் கட்சியாட? நான் கூட சேர்ந்தலான்னு பார்க்குறேன் அந்த கட்சியில. அதுக்கு ஒரு அரசியல் கட்சியா? உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர் யாருன்னு கேட்டா அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, தளபதி தாங்க. இல்லைங்க 5 பேரை பின்னாடி கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாதுங்க. வேற யார்? இந்த ஈரோட்ல இருந்து இப்போ ஒருத்தர் வந்திருக்காருல்ல, யாரு? செங்கோட்டையனை சொல்றான் கொள்கை தலைவர்னு. செங்கோட்டையனுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, இன்ன வரைக்கும் அந்த கட்சிக்கு எதுக்கு போனோம்னா அவருக்கு தெரியல, சேர்த்துக்கிட்டவங்களுக்கும் தெரியல. ஓபிஎஸ் திமுகவுக்கு போனோம்னா ரொம்ப வருத்தப்படுறாப்ல. இது தெரிஞ்சிருந்தா டே அந்த கூட்டத்துல 3 பேரும் ஒன்னாதான்டா நின்னோம், அப்பயே சொல்லியிருக்கலாமேடா. நீ தாவேகாவுக்கு என்ன அனுப்பி விட்டு திமுகவுக்கு போயிட்டியே. செங்கோட்டை நின்றுட்டு இருக்காரு. அவரு மிகப்பெரிய மனுஷன், 45 ஆண்டு கால அரசியல்வாதி, 9 முறை எம்எல்ஏ, பல முறை அமைச்சராக இருந்திருக்கிறார், பல முதலமைச்சரை பார்த்திருக்கிறார். அவர் மேடையில் நின்றுட்டு இருக்காரு, கீழே இருந்து கத்துறான், ப்ரோ நவருங்க ப்ரோ, தலைவர் தெரிய மாட்டாங்க. அவர் மனசுடைஞ்சு போயிட்டார்.
எதுக்குடா இங்க வந்தோங்கிற மாதிரி.